Welcome you all to 5th standard social science class. In this video, we are going to see about 4th lesson atmosphere. Book back 2 mark and 5 mark question and answer. 5th Roman, write short notes. First question, what is weather? Weather is a day-to-day conditions of atmosphere at any place in regards to temperature, pressure, wind, humidity and rainfall. அதாவது வெதர் அப்படின்னா வானிலை. நம்மளோட வளிமண்டலத்தில் அன்றாட அதாவது ஒவ்வொரு நாளும் நம்மளோட வளிமண்டலத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, ப்ரெஷர் அதாவது அழுத்தம் எவ்வளோ இருக்குது, வெப்பநிலை, காற்றின் அளவு, ஈரப்பதம், மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் என்னது வெதர் அப்படின்னு சொல்கிறது, அதாவது வானிலை. Second question, what are the atmospheric layers? Troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. These are the 5 layers in our atmosphere. The major changes வந்து எந்த லேயரில் நடக்கும் அப்படின்னா ட்ராப்போஸ்பியரில் தான் நடக்கும். ட்ராப்போஸ்பியரில் தான் என்னது இருக்கும், மேஜர் சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும். Third question, write a short note on the nimbus clouds. Nimbus clouds appears as dark or grey in color. Nimbus cloud ஓட appearance எப்படி இருக்கும், dark இல்லை அப்படின்னா grey கலரில் இருக்கும். It gives heavy rainfall. அது வந்து கனமான மழைப்பொழிவு தரும். நிம்பஸ் கிளவுட் வந்து அதோட அப்பியரன்ஸ் வந்து டார்க் கிரே கலரில் இருக்கும். அது இல்லாமல் அது என்ன பண்ணும், ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும். இட் இஸ் கால்டு வெர்டிக்கல் ஆர் ரெயின் கிளவுட்ஸு. இதை வந்து நிம்பஸ் கிளவுடை வந்து வெர்டிக்கல் ஆர் ரெயின் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. Fourth question, illustrate orographic rainfall with a diagram. When the monster-laden wind from the sea climbed the hill slope, it became cool and caused heavy rainfall. The opposite side of the mountain is called leeward side. It receives very little rainfall. அதாவது கடல்ல இருந்து வர்ற காற்று வந்து மலையில் அதாவது மவுண்டைன்ஸ் மாதிரி இருக்க ஹில்ஸு எதுலையாச்சும் ஒன்றில் பட்டு அந்த விண்ட் என்ன பண்ணும், ரைஸ் அப் அதாவது மேலே போகும். அப்படி மேலே போகும்போது அந்த விண்ட் வந்து குளிர்ந்து நம்மளுக்கு அதிகப்படியான கனமான மழை தரும். அதாவது மவுண்டைனோட ஒரு சைடு, அதோட மவுண்டைனோட ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா மிக குறைவான மழைப்பொழிவு தான் தரும். இதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால். 6th Roman, answer in detail. Write about jet streams. Air currents in the upper layer of atmosphere is known as jet streams. It could determine the arrival and departure of monsoon wind in India. அதாவது வளிமண்டலத்தோட மேல் அடுக்கில் உருவாகிற காற்றை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஜெட் ஸ்ட்ரீம் தான் இந்தியாவில் பருவக்காற்று எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிற காற்று இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான். Second question, explain the types of winds. First one, planetary wind. These winds move in the same direction throughout the year with the rotation of the earth. அதாவது பூமியோட சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த விண்ட் வந்து என்ன பண்ணும், ஒரே டைரெக்ஷனில் தான் த்ரூ அவுட் த இயர், ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரே டைரெக்ஷனில் தான் வீசும். அதாவது பூமியோட சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரே திசையில் வீசும். மான்சூன் விண்ட்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ், நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். sea breeze, it blows from the sea to land during the evening time. அதாவது ஈவினிங் டயத்தில் கடலில் இருந்து தரையை நோக்கி வீசுகிற காற்று தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா sea breeze அப்படின்னு சொல்கிறோம். land breeze, it blows from the land to sea in the morning. அதாவது மார்னிங் டயத்தில் லேண்டில் இருந்து என்ன பண்ணும், சீயை நோக்கி காற்று வீசும். இதைத்தான் என்ன சொல்கிறோம், லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
லோக்கல் wind. வார்ம் லோக்கல் wind நார்த் வெஸ்ட் இந்தியாவில் வீசும். கூல் லோக்கல் wind நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வீசுகிற விண்டு என்ன பண்ண கூல் லோக்கல் wind அப்படின்னு சொல்கிறோம். வார்ம் லோக்கல் wind அப்படின்னா வெப்பமான உள்ளூர் காற்று அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே வீசும் அப்படின்னா நார்த் வெஸ்ட் இந்தியாவில் வீசும். நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம். Air currents in the upper layer of atmosphere is known as jet stream. It could determine the arrival and the departure of monsoon wind in India. அதாவது வளிமண்டலத்தோட மேல் அடுக்கில் வீசுகிற காற்று தான் என்ன சொல்கிறோம் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காற்று தான் என்ன பண்ணுது இந்தியாவில் பருவக்காற்று எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய காற்று தான் என்னது ஜெட் ஸ்ட்ரீம். Hurricane, cyclone. Hurricane change its position and direction with time to time. அதாவது சைக்ளோன் புயல் சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம்ல அது என்னது சைக்ளோன். இது வந்து டைம் டு டைம் என்ன பண்ணும் அதோட டைரெக்ஷனை அதோட பொசிஷனையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். The speed of the wind also change with time. It gives very high rainfall. அதோட ஸ்பீடும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்பீடும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஹெவி ரெயின்ஃபாலாக கொடுக்கும். ரொம்ப அதிகமான மழைப்பொழிவை வந்து கொடுக்கும். தேர்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் வெதர் ஃபேக்ட்ரி. When the clouds of positive and negative charge hit each other, lightning and thunder are produced. அதாவது மேகங்கள் வந்து மோதிக்கொள்ளும் பொழுது இடி மற்றும் மின்னல் வந்து உருவாகுது. Light travels faster than sound, so thunder follows lightning. அதாவது மின்னல் வந்து ஒளி அதாவது லைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் வென் கம்பேர் டு சவுண்டை கம்பேர் பண்ணும்போது லைட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் ஆகுது. அதனால தான் என்ன பண்ணுது மின்னல் வந்து முதல்ல உருவாகுது. அதுக்கப்புறம் தான் இடியோட சத்தம் வந்து நம்மளுக்கு கேட்குது. When all the characteristics together activate at the same time, it is called weather factory. இந்த எல்லாமே என்ன பண்ணும் ஒரே சமயத்தில் உருவாகும். இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெதர் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். Thank you students.